إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு பெரிய பெருநாட்களில் ஒரு பெருநாளாக திகழக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தினத்துல நாம் எல்லாம் இங்கே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நல்ல முறையில நாம நோன்பை கடைபிடித்திருக்கின்றோம். நம்முடைய அந்த இபாதத்துகளை வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த உரையில மிக சுருக்கமான முறையில நாம ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய விதத்துல தான் இந்த உரையை நாம் அமைக்க இருக்கின்றோம். நாம பகல் பொழுதுல தண்ணீர் குடிக்காம சாப்பிடாமல் இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம செய்த இந்த செயல்பாடு நோன்பு என்பது அல்லாஹ் தன்னுடைய தூதர் வழியாக அறிவிக்கின்றான். நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்பது அளப்பரியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நோன்பாளிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நோன்பு திறக்கும் போது நோன்பாளி அடையக்கூடிய மகிழ்வு, ரொம்ப ஒரு ஆனந்தத்தை அடைகின்றோம். அந்த 12-13 மணி நேரம் நாம பசித்திருந்து தாகித்திருந்து நாம அந்த நோன்பை திறக்கும் பொழுது நம்ம அடையக்கூடிய மகிழ்ச்சி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது ஒண்ணு. இன்னொரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அது எப்ப அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியை எப்பொழுது அந்த நோன்பாளி அடைவார் அப்படின்னா, மறுமையில இறைவனை அவன் சந்திக்கும் போது அடையக்கூடிய மகிழ்ச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன்னா நாம வைத்த நோன்பிற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கூலியை நாம பெறும் பொழுது நாம அடையக்கூடிய மகிழ்ச்சி அதை அளவிடவே முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரு மகிழ்ச்சியை நம்ம இந்த உலகத்துல பெற்றுவிட்டோம். எல்லாருமே நோன்பு திறக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை நாம உணர்கின்றோம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல அவ்வளவு நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் நம்ம பொறுமையாக இருந்து விடுவோம். அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு நிலையை அனுபவித்து நாம நோன்பு திறக்கும் போது நாம அடையக்கூடிய மகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியை நம்ம பெற்று விட்டோம். இன்னொரு மகிழ்ச்சி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி நோன்பு வைத்தால்தான் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு எப்படி கட்டளையிட்டானோ அந்த மாதிரி நாம நோன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல வேணா நம்மை நோன்பாளின்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல வேணா நம்மள நோன்பாளின்னு பேர் வாங்கி இருக்கலாம். படைச்ச இறைவனிடத்துல சொர்க்கத்துல ஒரு உயர் தரஜாவை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நாம நோன்பு வைத்தோமா? இதுதான் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தருணம். ஏன்னா பல பேரும் நோன்பு வைக்கின்றோம், என்ன அவங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது, இந்த ஒரு மாசம் மட்டும் நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்வோம். ஒரு மாசம் எப்படியாவது நம்ம சுபுகு தொழுதுருவோம். ஒரு மாசம் எப்படியாவது 5 வேளை தொழுகை நம்ம நிறைவேற்றிடலாம். ஒரு மாசம் நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு சினிமா பார்க்காம இருப்போம். ஒரு மாசம் நம்ம எப்படியாவது டிவிக்கு ஒரு மூடு விழாவை நடத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு எண்ண ஓட்டம் பல பேருடைய உள்ளங்களில் ஓடிக்கொண்டிருக்குமே. ஆனால் அல்லாஹ் மனுஷன் வெளிப்புறத்தை பார்ப்பான், படைச்ச ரப்பு உள்ளத்தை விட்டு நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹ் இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நீங்கள் உங்களுடைய சொல்லை சப்தமாவும் சொல்லுங்க அல்லது மனதுக்குள்ள கூட நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள், ரெண்டுமே என்னைய பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காரணம் என்ன? இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். வலக்கது ஹலக்கனல் இன்சான், மனிதனை நாமே படைத்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய அந்த பிடரி நரம்பை விட நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தோட நீங்க என்ன பேசுகின்ற எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அப்ப நம்ம நோன்பு வைக்கின்றோம் என்றால் அந்த நோன்பை எதற்காக நோன்பு நோற்றோம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், இறைவனுடைய கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய பாவங்களை என்னுடைய ரப்பு மன்னிக்க வேண்டும், என்னுடைய ரப்பின் பக்கம் நான் மீள வேண்டும். அதற்காக நான் நோன்பு வச்சிருந்தேன் அப்படின்னா அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். இல்ல இந்த ஒரு மாசத்தை எப்படியாவது நம்ம சமாளிச்சிடணும், நோன்பு வைக்காம வெளியே போனா நோன்பு வச்சீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு வேற பதில் சொல்லி தொலைக்க வேண்டியது இருக்கு. வச்சு தொலைப்போம் நோன்பு என்பது போன்ற எண்ண ஓட்டத்தோடு நாம நோன்பை வைத்திருப்போமே ஆனால் படைத்த இறைவனிடத்துல கூலி கிடைக்காது. இந்த உலகத்துல வேணா நோன்பாளின்னு சொல்லப்பட்டிருப்போம், நோன்பாளி நம்மை காட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்குமா? முதல் மகிழ்ச்சியை பெற்று விட்டோம், இந்த உலகத்துல பெற்று விட்டோம், நோன்பு திறக்கும் போது மகிழ்ந்து கொண்டோம், மகிழ்ச்சி அடைந்து விட்டோம். ஆனா மறுமையில அல்லாஹ்விடத்துல அந்த கூலியை பெற வேண்டும் என்றால் இன்னும் சரியாக இருக்க வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியா இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மானவா, உங்களுடைய எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மானவா, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார். நீங்க எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு நோன்பு வச்சீங்களா அதுதான் உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் நாம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவோம். நம்ம எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம், அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். நம்முடைய செயல்பாடுகளால் நாம அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், இறைவனுக்கு அடிபணிந்தவனாக என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், என்னுடைய ரப்பினுடைய திருப்பொருத்தம் ஒன்றே முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நோன்பை வைத்திருப்போமே ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனா என்ன நடக்கின்றது? ஒரு மாசம் கரெக்டா சுபூ தொழுதாலு பெருநா அன்னைக்கு சுபூ தொழுகையை காலம், பெருநா அன்னைக்கு சுபூ தொழுகைக்கு லீவு விட்டு விடுகின்றார்கள். அதான் நம்ம தான் நோன்பு வச்சுட்டோம்ல, இன்னைக்கு என்னத்தை நம்ம போட்டு தொழுதுகிட்டு இருக்க? ஒரு மாதம் நிரம்பி வழிந்த பள்ளிவாசல்கள் பெருநாள் அன்னைக்கு ஆளை காணா, தொழுகைக்கு ஆளை காணா, இமாம் நிக்கிறாரு, மோதினார் நிக்கிறாரு, தொழுகைக்கு ஆளை காணா, பள்ளிவாசல்கள் அனாதைகளாக விடப்படுகின்றன. அப்படின்னா அப்ப இந்த ஒரு மாதம் நாம நோன்பு வைத்ததனுடைய அந்த தன்மைதான் என்ன? எதற்காக நம்ம நோன்பு வைத்தோம்? அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும், படைத்த இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமே. ஆனால் ஒரு மாதம் எப்படி சுபூ தொழுகையை தொழுதோமோ அந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கும் சுபூக்கு நின்றுப்போமே, பெருநாளுடைய நாளிலும் 5 வேளை தொழுகையை தொழுதிருப்போமே, மற்ற ஒரு 11 மாதங்களும் அதனுடைய தொடர்ச்சி இருந்திருக்குமா இல்லையா? ஆனா என்ன நினைக்கிறோம்? ஒரு மாசம் சொல்லும் போதே சொல்லுவாங்க, ஒரு மாசம் பல்ல கடிச்சுக்கோ, ஒரு மாசம் சினிமா பார்க்காம இரு, ஒரு மாசம் டிவி பார்க்காத. அப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னத்தை வேணாலும் பார்க்கலாமா? படைச்ச ரப்பு பார்க்க மாட்டானா? இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா, உங்களுடைய ரப்பு உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு பொருளையும் அவன் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல. அதுல நாம உறுதியாளர்களாக இருந்து அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக நாம இருந்தோம்னா நம்மளுடைய செயல்பாடு மற்ற 11 மாதங்களிலும் நம்முடைய செயல்பாடு சொர்க்கத்தை நோக்கியதாக, நம்முடைய இலக்கு சுவனத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். ஆனா நம்ம பெருவாரியானவருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? ஒரு மாதம் சுவனத்தை நோக்கி பயணம் செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இரவு தொழுகைகளை நின்று வணங்குறோம், திருமறை குர்ஆனோடு தொடர்பை வைக்கின்றோம். ஒரு மாத காலம் நம்மளுடைய பிரயாணம் சோனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பிரயாணம் அப்படியே ஒரு மாசம் முடிஞ்சவனையும் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுறோம். முகமது பந்தர்ல இருந்து தஞ்சாவூரை நோக்கி போறதுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க, ஒரு 1 கிலோமீட்டர் வண்டி ஒழுங்கா போகுது, ஒரு 1 கிலோமீட்டர் கரெக்டா ரமலான் மாசத்துல மட்டும் கரெக்டா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ்ல வண்டியை வளைச்சு இங்கிட்டு போனோம்னு வைங்களேன், எங்கிட்டாவது தான் போவோம். இலக்கை அடைவோமா? யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய இலக்கை அடைய முடியுமா? ஒரு மாசம் நாம அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கின்றோம், ஆனால் மற்ற 11 மாதங்கள் ஷைத்தானுடைய பாதையில வண்டி போகுது. அப்புறம் எப்படிங்க நம்ம சுவனத்தை அடைய முடியும்? அப்புறம் எப்படி நாம மறுமையில சுவனத்தை பெற முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினான்? பட்டினி கிடக்க வைக்கிறதா அல்லாஹ்வுடைய நோக்கம்? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் லைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்க பட்டினி கிடந்து என்ன பட்டினி கிடைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கஜானா நிரம்ப போகின்றதா? ஒரு மாத காலம் நம்ம எல்லாம் பட்டினி போட வைக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது மிச்சமாக போகுதா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு மாத காலம் பகல் நோன்புல பட்டினியா இருக்கின்றோம், மற்றபடி நம்மளுடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ரமலான் மாதத்துல நாம 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறத 2 வேளை
நமக்கு இல்லாம போயிருது. காலை மதியம் இல்ல, ஒருவேளை சாப்பாடு என்று கணக்கு வச்சோம்னா கணக்கு பிரகாரம் என்ன வரணும்? ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ற வீட்டுல 3 வேளை சாப்பாடுல 2 வேளை சாப்பாடு கட்டாயிருதுங்க. அப்ப என்ன ஆகணும்? 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 4,000 ரூபாய் தான் செலவு வரணும். ஆனா ரமலான் மாசத்துல 3 மடங்கு செலவாகுது, 30,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும். காரணம் என்ன? நம்ம குழு வஷ்ரபு, நல்லபடியா சாப்பிடுங்க, நல்லா பருகுங்கன்னே இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம். அது குறை கிடையாது, தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரமலான் மாதத்துல எடை ஏற ஆட்கள்லாம் இருக்கு, எடை கூடுற ஆட்கள்லாம் இருக்கு. அல்லாஹ் நம்மை பட்டினி போட வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நாம இந்த நோன்பை வைப்பதன் வாயிலாக உள தூய்மை உடையவர்களாக நம்முடைய எண்ணம் சரியாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கின்றது, அந்த சதை துண்டு சீரடைந்து விடுமேயானால் உடல் முழுவதும் சீரடைந்து விடும். அந்த சதை துண்டு சீர்கட்டு விடுமேயானால் உடல் முழுவதும் சீர்கட்டு விடும். வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த, உள்ளத்தை தூய்மைப்படுத்த, உள்ளத்தை உறுதிப்படுத்த, உள்ளத்தை இறைவனுக்கு அடிபணிந்த உள்ளமாக மாற்றுவதற்குத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அப்படி இல்லைன்னா நாம பட்டினி கிடக்கிறதா நோக்கம்னா எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? நோன்பு வைத்ததன் வாயிலாக யாருடைய எடை குறைஞ்சிச்சோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துல ரொம்ப டாப் லெவல்ல இருப்பாங்க. நோன்பு வச்சு எடை கூடு நாள்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது விஷயம் கிடையாது. நாம நம்முடைய இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நம்ம மாறுகின்றோமா? இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக நம்முடைய செயல்பாட்டை நம்ம ஆக்குகின்றோமா? இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நம்ம ஓடுகின்றோமா? இதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல கேட்கப்பட்டது, யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு மிக 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 விருப்பமான அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த செயல்பாடானது, எந்த அமலானது நீங்க தொடர்ச்சியாக செய்கின்றீர்களோ, நிலை பெற்றதாக நீங்கள் செய்கின்றீர்களோ, நிலை நிறுத்த, அந்த அமலை நிலை நிறுத்த வேண்டும். அப்படி செய்யக்கூடிய அமல்கள் கல்ல, அது குறைவாக நீங்கள் செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்ப நம்ம தொழுகிறோம்னா தொழுகையை நிலை நிறுத்த வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். அகாமுஸ்ஸலா யுகீமுஸ்ஸலா யுகீமூனஸ்ஸலா, எல்லாம் திருமறை குர்ஆன்ல எடுத்து பாருங்க. நிலை நிறுத்த வேண்டும். தொழுகுங்க நல்லா சொல்லல, தொழுகையை நிலை நிறுத்துங்கள்ன்றான். விடக்கூடாது, தொழுகையை விட்டு விடக்கூடாது. எந்த ஒரு நல்லறமாக இருந்தாலும் 2 நாள் செய்யறது, அப்புறம் 40 நாள் செய்யறது இல்ல, ஒரு 3 மாசம் செய்யறது இல்ல, ஒரு மாசம் சுபூ தொழுகிறது, 11 மாசம் சுபூ தொழுகைக்கு லீவ் விடுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஆள் வேலையால் நம்ம கடையில வேலைத்தான் நம்ம ஒத்துக்குருவோமா? அவர் நினைச்சதுக்கு நேரத்துக்கு அவர் வருவாரு, அவர் நினைச்சா கடைக்கு வருவாரு, நினைச்சா லீவு விடுவாரு, நினைச்சா 10 மணிக்கு வருவாரு, நினைச்சா மதியம் 2 மணிக்கு வருவாரு, நினைச்சா சாயந்தரம் 5 மணிக்கு வருவாரு. இப்படி ஒரு வேலைக்காரர் நம்மள்ட்ட இருந்தான்னா விரட்டி விட்டுருவோம் ஓடுறான்னு. அப்படி நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சா அல்ல நமக்கு கூலி தருவான். நான் நினைச்சா தொழுவேன், நினைச்சா தொழுகை விட்டுருவேன், நான் நினைச்சா நோன்பு வைப்பேன், நோன்பை கூட உருப்படியா வைக்க மாட்டேன், நான் நினைச்சா குர்ஆன் ஓதுவேன், இதெல்லாம் என்னுடைய விருப்பம் அப்படின்னு நம்ம செய்தோமே. ஆனால் இங்க எங்கே கட்டுப்படுதல் வந்தது? படைச்ச ரப்புக்கு கட்டுப்படணும்லங்க. அதை பறைசாற்றுவதற்கு தான் அல்லாஹ் நோன்பை நமக்கு கடமையாக்கினான். அப்ப நம்ம என்ன செய்கின்றோம், என்ன செய்ய வேண்டும், எண்ணத்தை நம்ம சரியாக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் சரியாக வேண்டும், நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டம் சரியானதாக இருக்க வேண்டும். என்னுடைய ரப்பை நோக்கி நான் திரும்ப வேண்டும், அதுக்குதான் நோன்பு, அதுதான் என்னுடைய இலக்கு. என்னுடைய ரப்பிடத்துல நான் பாவ மன்னிப்பை பெற வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்ற அடிப்படையில நாம நம்முடைய செயல்பாட்டை அமைத்திருந்தால் நமக்கு கூலி மொத்தமா கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் சொல்லுவான், மறுமையில விசாரிக்கும் போது எல்லாம் கேட்பான், ஏன்டா எதுக்கு நான் நோன்பு வச்ச? இறைவா உனக்கு கட்டுப்பட, எனக்கு கட்டுப்பட நோன்பு வைக்கிறதா இருந்தா பெருநா அன்னைக்கு சுபூ தொழுவிருப்பீல. எனக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய நோக்கமாக இருந்தா மற்ற 11 மாசம் சுபூ தொழுவிருப்பீல. எனக்கு அடிபணிய வேண்டும், என்னுடைய பயம் உன்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய நோக்கமாக இருந்திருந்தால் மற்ற 11 மாதங்களும் உன்னுடைய அந்த இறையச்சம் தொடர்ந்திருக்கும். ஆனா நீ என்ன செய்யற? உன்னுடைய எண்ணம் சரியில்லை, உன்னுடைய உள்ள ஓட்டம் சரியில்லை, அது எனக்கு தெரியும்டா என்று சொல்லி அல்லாஹ் நம்ம கேட்க மாட்டானா? அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அப்ப நாம அதை கவனத்தில் கொள்ளணும். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் உள தூய்மையோடு இருந்தால் அந்த உள தூய்மைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரிசை வழங்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்,
ஒருவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில சரியான முறையில தொழுகிறாரு, உபரியான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றார், உபரியான நோன்புகளை கூட அவர் வைக்கின்றார். அப்படி இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு அடியான், அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு, அல்லாஹ் ஒரு நோய் நோக்காட கொடுத்துட்டான், அல்லது அவனுக்கு ஒரு பிரயாணத்தின் காரணமா வெளியூர் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது, நல்ல முறையில இருக்கும்போது அவர் எப்படி தொழுதாரோ, எப்படி நோன்பு வைத்தாரோ, எப்படி தன்னுடைய அந்த செயல்பாடை அமைத்தாரோ, நோயாளியா மாறிட்டாருன்னா செய்ய முடியாது அவரால அது செய்வதற்கு சிரமம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த எண்ண ஓட்டம் அவருக்கு கரெக்டா இருந்ததுனால நோயில இருந்தாலும் அவர் தொழுத நன்மை எல்லாம் எழுதுவான், நோயில இருந்தாலும் அவர் நோன்பு வச்ச நன்மை எல்லாம் எழுதுவான், பிரயாணத்துல இருந்தாலும் தொழுத கூலி கிடைச்சிரும், கரெக்டா அந்தந்த நேரத்துல தொழுத கூலி கிடைச்சிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். விளங்குதா? எண்ண ஓட்டம் கரெக்டா இருக்கணும். நம்மளுடைய எண்ணம் சரியாக இருந்தால்தான் நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகியை கூட அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீசுவான். காரணம் என்ன? நீ உசுறு விட்ட, எதுக்கு உயிரை விட்ட? என்ன வீரன் என்று சொல்ல வேண்டாம், அதுக்கான உயிரை விட்ட, போடா நரகத்துக்கு என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தள்ளி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். என்றால் அப்ப இந்த நோன்பை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் நமக்கு துஆவாக கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நான் உனக்காகத்தான் இதை செஞ்சிருக்கிறோம், உன்னுடைய திருப்புறத்தை நாடிதான் இதை செய்தோம், இதை எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் இறைவா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப இத்தனை நோன்பு வைத்து விட்டோம், பெருநாள் அன்னைக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது, எல்லாரும் புத்தாடை அணிந்திருக்கின்றோம். அப்படி நாம அணிய வேண்டிய ஆடைகள்லயே சிறந்த ஆடை எது? யா பனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆத்திக்கும் வரிசா வலிபாசு தக்வா தாலிக கைர். ஆதமுடைய மக்களே, உங்களுடைய அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு நாம நிறைய ஆடை அலங்காரங்களை வழங்கி இருக்கின்றோம், நிறைய ஆடைகள் அணியிறீங்க. நீங்கள் அணிய வேண்டிய ஆடைகளிலேயே மிகச் சிறந்த ஆடை எது தெரியுமா? லிபாசு தக்வா தாலிக கைர், தக்வா என்ற ஆடை. அந்த ஆடையை விட்டுட்டு நீங்க இரையச்சம் இல்லாம நடந்தீங்கன்னா நீங்க புத்தாடை அணிஞ்சு பிரயோஜனம் இல்ல, புத்தாடை அணிவதனால எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அப்ப இறையச்சம் என்ற ஆடையோடு நாம நம்முடைய இறைவனை சந்திக்கும் போதுதான் படைச்ச இறைவனிடத்துல நம்ம முழுமையான கூலியை பெற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்பதை சொல்லி, இறுதியாக நம்முடைய இந்த பிரார்த்தனைகள்ல பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக நாம அதிகம் பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு ரமலான்லயும் இந்த யூத இஸ்ரேலிய பயங்கரவாதிகள், இந்த நாசக்காரர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குவதும், இது போன்ற பாலஸ்தீனத்துல வெடிகுண்டுகளை போட்டு அணுகுண்டுகளை வீசி இது போன்ற அநியாயங்களை செய்வதை தொன்று தொட்ட வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்ட பிறகும் கூட ரமலான்ல கடுமையான முறையில தாக்குதலை நடத்தி நம்முடைய மக்கள் வாழ்வாதாரம் இல்லாம, வாழ வழி இல்லாமல் நடுத்தருவில் நிற்கக்கூடியதை பார்க்கின்றோம். எல்லாம் அந்த குழந்தைகளுடைய அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்தா கண்கள்ல கண்ணீர் வருகின்றது. அந்த ஒரு குழந்தையை பேட்டி எடுக்கின்றார்கள், சகர் செய்யறதுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த குழந்தை அழுது கொண்டே அந்த சிறுமி பேசுகின்றார், எனக்கு சாப்பாடு கிடையாது, சகர் செய்ய கூட சாப்பாடு கிடையாது. சரி, இப்ப நோன்பு வச்சிருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டா, ஆமா நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று அந்த சிறுமி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எல்லாம் அந்த அங்கே ஊத்தக்கூடிய கஞ்சிக்கும் கூழுக்கும் எல்லாம் சிறு சிறு குழந்தைகள் அப்படியே அந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த முண்டி அடித்துக்கொண்டு அந்த கையேந்தி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது எத்தகைய கல் நெஞ்சமும் கரையக்கூடிய விதத்துல இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்படி போய் கையேந்தி நின்னா நம்முடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளுமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பிள்ளைங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடுத்தருல நின்னா எந்த தகப்பனுக்காவது எந்த தாய்க்காவது உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப அந்த குழந்தைகள், நம்முடைய சகோதரர்கள், அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிக்கிறாங்க. அந்த யூத பயங்கரவாதிகளை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்குவதற்கும், அந்த மக்களுடைய ஈமானிய உறுதிக்காகவும், அந்த மக்களுடைய சிரமங்கள் போவதற்காகவும் இந்த பெருநாளுடைய தினத்தை நாம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். நான் நேற்று செய்திகளை பாக்குறீங்க, லைவ்ல பாக்குறோம், வீடியோக்களை வெளியிடுகின்றார்கள். எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு நாசமா போச்சு. நம்ம இங்க திடல்ல இப்படி உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கின்றோம். அவங்க அந்த கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில அவங்க நின்று தங்களுடைய பெருநாள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த யூத அநியாயக்காரர்களால் அவர்களுடைய கட்டடங்களை வேணா அழிக்கலாம், அவர்களுடைய ஈமானை ஒரு காலத்திலும் அழிக்க முடியாது என்பதை அவர்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காகவும் இந்த பெருநாளுடைய தினத்துல நாம அதிகம் பிரார்த்தனை செய்வோம். அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒரே வார்த்தை தான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். இதுதான் அவர்களுடைய வார்த்தை. எங்களுடைய ரப்பு எங்களுக்கு போதுமானவன், எங்களுடைய ரப்பு அவனே பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிகச் சிறந்தவன் என்பதை தவிர வேறு பேச்சு பேச மாட்டான். அவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் சிரமங்களும் அல்லாஹ் சோதிக்கின்றானே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அல்லாஹ் உங்களை எப்படி எல்லாம் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களை வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிமு மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷீரிஸ் ஸாபிரீன். உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை போட்டு சோதிப்போம், உங்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்போம், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து சோதிப்போம், உங்களுடைய பலன்களை சேதப்படுத்தி சோதிப்போம். 5 விதமான சோதனை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இந்த 5 மொத்தமா அவங்களுக்கு வந்து இருக்கின்றது. பயம், எந்த நேரத்துல எந்த வெடிகுண்டை போட்டு ஆளை காலி பண்ணுவானோ பயம். சாப்பாடு இல்ல, பசி, அவர்களுடைய உயிர்கள், எத்தனையோ பேருடைய உயிர்கள் போய்விட்டது, அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய பலன்கள் எல்லாம் சேதப்படுத்தி விட்டன. இருந்தாலும் கூட எங்களுடைய ரப்பு எங்களுக்கு இருக்கின்றான் என்பதை தவிர அவர்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் கைவற்றி விட்டார்கள். அரபு நாடுகள் பொருளாதாரத்துல பல கோடிக்கணக்கான கோடிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம நாசமா போயிட்டான். ஆனால் எவனுடைய உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய ரப்புடைய உதவி தேவை, அவனே எங்களுடைய பாதுகாவன் என்பதில் அவங்க உறுதியா இருக்கிறதுனால அந்த மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு போதுமானவன், அவன் தான் எங்களுடைய பாதுகாவன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே. அதிலிருந்து நமக்கு படிப்பினை இருக்கின்றது. நம்ம எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நாம எல்லாம் எந்த புது சட்டை போடுறதுன்னு நமக்கு கன்ஃபியூஷன், எந்த சாப்பாடு நம்ம வைக்கிறது, பெருநாள் அன்னைக்கு என்ன பிரியாணி வைக்கிறதுன்னு நமக்கு குழப்பமா இருக்கலாம். அவர்கள் வாழ்வாதாரமே சந்தேகமாக இருக்கின்றது, அவர்கள் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த மக்களுக்காக இந்த திடல்ல இங்க உட்கார்ந்து நாம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு களைவோம். இந்த பெருநாளுடைய தினத்துல ஒரு பரக்கத் இருக்கின்றது. அந்த பரக்கத்தை அடைவதற்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில இதே இடத்துல அமர்ந்து அந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு, இறைவா இந்த பெருநாளுடைய தினத்துல எங்களுக்கு உண்டான அந்த பரக்கத்தை நீ வழங்கு என்பதை நம்ம செஞ்சு, நாம ஏக இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களாக இங்கே இருக்கின்றோம். நாம அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இப்படி திடல்ல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நாம உலக மக்கள் உலக ஆதாயத்திற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறதா இருந்தால் நம்ம எங்கேயோ இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை நாடிதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதுல உறுதியா இருக்கிறதுனாலதான் ஊரை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, நம்முடைய சொந்த பந்தங்களை எல்லாம் கூட எதிர்த்து கொண்டு கொள்கைக்காக ஒன்றிணைத்து இருக்கின்றோம் என்றால், இந்த கொள்கை கூட்டம் அப்படியே நாம மொத்தமாக சோனத்திற்கு கொள்கையின் அடிப்படையில அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை பொருந்தி கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாளுடைய தினத்துல தான தர்மங்களை அதிகமாக செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில உங்களிடத்துல பொருளாதாரத்தை கேட்டு நிற்பாங்க. நீங்க போகும் பொழுது உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு, ஏன்னா மார்க்க பணிகளை செய்வதற்கு, இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்வதற்கு என்று பெரிய அளவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது, உங்களுக்கு தெரியும். பெருநாளுடைய தினத்துல தர்மத்தை அதிகமா நம்ம செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க அள்ளி போடுங்க என்று சொல்லி செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.